7 நாள் 7 வகையான குழம்பு ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி 6ஆம் நாள் சின்ன வெங்காயம் குழம்பு. சூடான சாதத்தில் இந்த சின்ன வெங்காயத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு, 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து 1/4 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 சிட்டிகை பெருங்காயம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. அரைச்ச தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போயிடும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். இது திக்னஸ்க்காக தான். குழம்புல மைல்டாக தனியா ஃப்ளேவரும் தெரியும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதோட 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி 12லேருந்து 15 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ லேசாக எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக திக்காயிருக்கும் குழம்பு. இதோட சின்ன துண்டு வெல்லம், இது ஆப்ஷனல் தான், சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளோட குழம்பு சுவையாக ரெடி ஆயிரும். காய்கறி சேர்த்து குழம்பு வைக்கிறத விட இந்த சின்ன வெங்காயத்தோட மைல்டான ஸ்வீட்னஸில் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார், வெங்காயம் தக்காளியும் காய்கறி தானேன்னு. அதனால இன்றைக்கி நம்ம வெங்காயத்தை வச்சு தான் குழம்பு வச்சுருக்கோம். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.